செருப்புகள் ஜாக்கிரதை. ஸோ C5ல ஐலிக்கு அப்புறம் நான் பண்றேன். பட் இது பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த C5 கௌசிக் சாருக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கடுத்து தயாரிப்பாளர் சிஆர்வன் சாருக்கு அவருக்கு பெரிய நன்றியை சொல்கிறேன். டைரக்டர் ராஜேஷ் சூசை அவர்களுக்கும் சூரியராஜ் அவர்களுக்கும் என்னோட நன்றி. இந்த கதை வசனம் எழுதி ஒரு சிறப்பான ஒரு தொடக்கத்தை கொடுத்த எலிச்சூர் அரங்கன் சாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என் கூட நடிச்சவங்க எல்லாத்தையும் பற்றியும் கொஞ்சம் பேசிடுவோம். ஃபர்ஸ்ட் அந்த பயங்கர மழை இப்போ வருமா அப்போ வருமா, கீழ் அடுக்கு சுழற்சி மேல் அடுக்கு சுழற்சி, 7 நாள் மழை 6 நாள் மழை, பார்த்துங்க, வெளியே போகாதீங்க, மேம்பாலத்தில் கார் நிப்பாட்டிங்க, கார் கீழே நிப்பாட்டாதீங்க, வெளியூர் போனவங்களா அங்கே இருங்க, அது அரிசி பருப்பெல்லாம் வாங்கி வச்சுங்க, பால் பாக்கெட் 7 வாங்கி வச்சுங்க, 14 வாங்கி வைக்கிறீங்கலாம் ஒரு இடத்துல 4 மாதத்துக்குள்ள பேசியிருந்தாங்கல்ல. அப்போ படம் பண்ணலாம்னு ஒரு ஃபோன் ராஜா மகாராஜா அவர் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி C5ல ஒன்று பண்ணலாம், மழை பெய்யுது பரவாயில்லங்க, இல்லை பால் பாக்கெட் 6 வாங்கின 7 வாங்கின போகலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் இருந்து அன்னைக்கு எழுச்சூர் வந்து நம்ம ராஜேஷ் சாரும் அவங்க வீட்டுக்கு வந்து பண்ணலாம் அப்படின்னாக்க சரி பண்ணலாம் அப்படின்னா சரி பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அந்த ரைட்டர்கிட்ட பேசிட்டு வந்து ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு ராஜேஷ் போயிட்டாரு. இன்னும் பயங்கர ஃபாஸ்டான கதையா இருக்கேன் அப்படின்னு. அப்புறம் தான் நான் 4 போலீஸ் நல்லா இருந்த ஒரு பண்ணேன். ஒரு டைரக்டர் கிருஷ்ணன் அவர்கிட்ட இருந்திருக்காரு, நாகா சார்ட்ட இருந்திருக்காரு அப்படின்னு அவரை பத்தி எல்லாம் இருந்து. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 1.5 hour அரவிந்த் சார் நானும் அவரும் பேசுவோம். அவர் கூட ஏன் பேசவே வேண்டாம், அவர் பேப்பர்ல எழுதி கொடுத்து கீழே போட்டாலே அது தங்க எடுத்தாலே சூப்பரா ஷூட் பண்ணி கொடுத்துருவாங்க, கோடு போட்ட மாதிரி இருக்கும். நான் எலி சார்ட்ட ஒர்க் பண்ணும்போதே அவரை பத்தி எனக்கு அவ்வளவு நல்லா தெரியும். என்னோட மனமதி பறை, தேசிய ராஜா அந்த படங்கள் எல்லாம் அவங்களோட எவ்வளவு கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும். பேசியிலே அவ்வளவு சிறப்பா காமெடியா பேசிட்டு இருப்பாரு. இன்னும் எவ்வளவு கதைகள் வச்சிருக்காருன்னே தெரியல. அந்த ஒரு ஏரியால ஒரு கதை இருக்கு, இந்த ஒரு ஏரியால இருக்கு, அப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஸோ அவரோட திறமைக்கு இன்னும் பெரிய உயரத்தை அவர் தொடரணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன்.